அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது டெல்லி குடும்பத்தில் மரித்த திருமதி லூர்து மரி ஆசிரியருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாய் அருள் கருத்துப்படி அவர் அன்னியார் மேரி அல்போன்சா மரித்த 8ஆம் நாள் இன்று இறைவன் அவருடைய பாவங்களை குற்றங்களை குறைகளை மன்னித்து நித்திய இளைப்பாற்றி அவர் கொடுத்துள்ளபடியாகவும் அவருடைய அண்ணன் நாயகம் அவர் நினைவாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை பாத்திமா அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கின்றது. பாத்திமா தேசத்தில் 3 குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து பாவிகள் மனம் திரும்பும்படியாக விண்ணப்பத்தை எடுத்து வைத்திருக்கிறாள். தன் மகனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவை அனைத்தும் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகில் பாவங்கள் எப்பொழுது அழிகிறதோ அப்பொழுது நிலையான நிறைவானது விண்ணக வாழ்வு இந்த மண்ணகத்தில் நிலைத்து நிற்கும் என்பதை வெளிப்படுத்தி பாவிகளின் மனம் மாற்றத்திற்காக செபிக்க அழைப்பு கொடுத்த நாளை இன்று அன்னையாம் திருச்சபை நினைவு கூர்ந்து நம்மை செபிக்க அழைக்கிறது. அன்று குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்த அன்னை மரியாள் இன்று திருப்பலின் வழியாக தன் மகன் வழியாக அதே தாயானவள் நம்மையும் சந்திக்க வர இருக்கின்றாள். மகனும் தாயும் உங்களையும் என்னையும் சந்திக்க வருகிற பொழுது அவர்களுடைய சந்திப்பில் நாம் என்ன அவர்களுக்கு கைமாறு செய்ய போகிறோம் என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்தீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் அன்றாடிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சி நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 உட்பிரிவு இறைவாக்குகள் 9-15 மற்றும் 20. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாயிருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன்.
எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. பொழுதினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இதயம் இறைவனில் களி கூறுகின்றது. ஏனெனில் என் ஆண்டவராம் அவர் எனக்கு அரியன செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம்,
கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, இது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியா, அஞ்ச வேண்டாம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை பாத்திமா அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றது. பாத்திமா தேசத்திலே 3 குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். லூசியா சாண்டோஸ், ஜெசிந்தா மார்டோ, பிரான்சிஸ்கோ மார்டோ. இந்த 3 குழந்தைகளும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள். 1916ஆம் ஆண்டு வானக தூதர் அவர்களை சந்தித்து தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியாள் அவர்களை சந்திக்க வருவதாகவும் அவர்களோடு உரையாடப் போவதையும் வானக தூதர் வெளிப்படுத்துகிறார். அது எவ்வாறு என்றால், பாவிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு விருப்பமாக இருக்கின்றது. இந்த விண்ணப்பத்தை கொடுத்து விட்டு சென்ற வானக தூதருக்கு பிறகு 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி, அதாவது இன்றைய தினத்தில் அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாள். இவ்வாறு காட்சி கொடுக்கின்ற அன்னை மரியாள், நான் ஜெபமாலை அன்னை என்றும், ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் அன்னை மரியாள் அந்த குழந்தைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தியதை நாம் காண முடிகிறது. அப்பொழுது அன்னை மரியாள் இந்த குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை தான் நீங்களும் நானும் ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு 10 மணிகளும் முடிகின்ற பொழுது அந்த ஜெபத்தை இன்று வரை நாம் உச்சரித்து கொண்டே இருக்கின்றோம். மக்கள் நரகத்தில் விழாமல் இருக்க நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்று அன்னை மரியாள் அழைப்பு கொடுக்கிறாள். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உமது உதவி புரியும் என்று ஜெபிக்க அன்னை மரியாள் இந்த குழந்தைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறாள். இவ்வாறு அன்னை மரியாள் இந்த குழந்தைகளை சந்தித்து தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற பொழுது தன்னுடைய காட்சியினுடைய 3 ரகசியங்களை அன்னை மரியாள் விட்டு சென்றதாக இந்த வரலாற்று நிகழ்வு சொல்லுகிறது. அதில் முதல் ரகசியம் என்னவென்றால், அன்னை மரியாள் பாத்திமா தேசத்தில் காட்சி அளித்த பொழுது பாவிகள் மக்களாகிய நாம் அனைவருமே பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று அவள் அழைப்பு கொடுக்கின்றாள்.
இந்த அழைப்பை இந்த குழந்தைகள் ஏற்றுக்கொண்டு தன்னை சார்ந்தவர்களிடத்திலும் திருச்சபையினிடமும் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கின்ற பொழுது உண்மையாகவே அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததாக எப்படி நம்புவது, அதற்கு என்ன அடையாளம் என்ற கேள்விகள் எழுகின்ற பொழுது அன்னை மரியாள் அற்புதமாக ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாள். அதாவது இந்த அறிவிப்பு ஆனது 1938 ஜனவரி மாதம் 25 வானில் ஒரு தோற்றம் உருவாகியது. பூமியின் வட அரைக்கோளமானது ஒளிர்ந்தது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கப்பட்டது. அன்னை மரியாள் இந்த விண்ணப்பத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது பாவிகள் மனம் திரும்பவில்லை என்றால் உலகத்தில் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கப்படும் என்ற செய்தியை சூசகமாகவும் சொல்லியிருக்கிறார். 2வது ரகசியம் என்னவென்றால், அன்னை மரியாள் ரஷ்ய தேசத்தை தன்னுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறாள். ஏனென்றால் கம்யூனிசம் அதிகமாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த ரஷ்ய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மனமாற்றத்திற்காகவும் கம்யூனிசத்திலிருந்து இந்த ரஷ்ய தேசம் முழுவதுமாக மனம் திரும்பி இறைவனுடைய பாதையில் வர வேண்டும் என்று அன்று அன்னை மரியாள் இந்த விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறாள். இந்த விண்ணப்பம் நாளடைவில் அன்னையாம் திருச்சபை நிறைவேற்ற ஆரம்பித்தது. எவ்வாறு என்றால், திருத்தந்தை 12ஆம் பயஸ் முதலில் உலகத்தையும் 1952 ஜூலை மாதம் 7 சாக்ரோ வெர்ஜென்டோ என்கின்ற தனது திருத்தூத மடல் வழியாக ரஷ்யாவை அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து 1984 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் உலகத்தை மீண்டும் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அன்னை மரியாளுடைய விண்ணப்பம் 1917 கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பம் திருச்சபையானது 1952 1984 குறிப்பாக ரஷ்ய தேசத்தை அன்னையினுடைய திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது 1990 ரஷ்ய தேசம் முழுவதுமாக கம்யூனிசம் கொள்கையிலிருந்து மனம் திரும்பி இறைவனுடைய பாதையில் திரும்பி வர ஆரம்பித்தது. இது 2வது ரகசியத்தினுடைய வெளிப்பாடு. 3வது ரகசியம் என்னவென்றால், அன்னை மரியாள் பாத்திமா தேசத்திலே காட்சி கொடுக்கின்ற பொழுது இறுதி காலத்தில் மக்கள் கடவுளை மறந்து தீய வழிகளில் ஆர்வமாக இருப்பார்கள் என்றும் தீவிரவாதமும் வன்முறைகளும் பயமும் அதிகரிக்கும் என்றும் கத்தோலிக்க திருச்சபையும் திருத்தந்தையும் அதிகமாக துன்புற வேண்டி இருக்கும் என்றும் அப்படிப்பட்ட துன்பங்களுக்காக இறைவனிடம் செபிக்க அன்னை மரியாள் அழைப்பு கொடுத்தாள். இன்று கூட உலகத்தை நாம் சற்று வலம் வருகின்ற பொழுது இந்த நிகழ்வுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், திருச்சபையும் திருத்தந்தையும் அதிகமாக துன்புறுவார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 1981 மே மாதம் 13 அன்னையினுடைய திருவிழா திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் துருக்கியிலே கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது அலி ஆக்கா என்கின்ற இளைஞனால் சுடப்பட்டார் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அவர் மார்பின் மீது பாய்ந்த அந்த குண்டானது இன்று பாத்திமா தேசத்தில் இருக்கின்ற அன்னையினுடைய கிரீடத்தில் பொதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்று திருத்தந்தை, இன்று புனிதராக இருக்கிறவர், மருத்துவமனையினுடைய குணம் பெற்ற பிறகு அவர் சொன்ன வார்த்தை, என் மார்பின் மீது அந்த குண்டு பாய்கின்ற பொழுது, நான் சரிந்து விழுகின்ற பொழுது அன்னை மரியாள் என்னை தாங்கி பிடித்ததை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த அளவிற்கு அன்னை மரியாள் அன்றைய நாளிலே
திருச்சபையினுடைய நிகழ்வுகளையும் வழிநடத்துகிறவர்களுக்கு வருகின்ற துன்பத் துயரங்களையும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறாள் என்பது ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு. இந்த மண்ணுலகில் இருக்கிற நம் அனைவருமே மனமாற்றம் பெற வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புவதும், அந்த மனமாற்றம் பெறுகின்ற பொழுது அவளும் தன் மகனும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதையும் இன்றைய திருவிழாவின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்னைக்கும் அவளது மகனுக்கும் நம் சகோதராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் துரோகம் செய்திருந்தால் நம் சொல்லாலும் செயலாலும் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். முதலில் நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். நம் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறுவோம். அப்பொழுது இறைவன் நம்மையும் மன்னிப்பார். பிறகு நம்முடைய தேசத்தில் இருக்கின்ற நம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைய திருவிழாவின் வழியாக அன்னையினுடைய அருளையும் ஆசிரியையும் அவளுடைய அரவணைப்பையும் அவருடைய வழிநடத்துதலை பாதுகாப்பையும் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று கூழியும் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையை நீரிலுணர்ந்து அழைத்து கொண்டு திருமதி லூர்து மேரி ஆசிரியை, மேரி அல்போன்ஸ் எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகந்த திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு